நேற்று போஸ்ட் பண்ண மினி விளாக்ல செஞ்ச மட்டன் தேங்காய் மிளகு கறியோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு பார்த்துடலாமா? 300 கிராம் மட்டன் போன்லெஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போனோட கூட எடுத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட் தேங்காய். நல்ல முத்தின காயா குட்டி குட்டியா நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாய் மிளகு காரம் தான், அதனால பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வடை போனது 300 கிராம் மட்டன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை முடி தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம ட்ரையா தான் செய்ய போறோம். இப்போ இது வேகிறதுக்குள்ள மிக்சர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துக்கோங்க. கறியும் சூப்பரா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் கரெக்டா வத்தி கொழுப்பு மட்டும் மேல மிதக்குது. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற பவுடர்ல இருந்து 3 டீஸ்பூன் சேர்த்து சுருள பரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தா சுள்ளுன்னு ஒரு சைட் டிஷ் தேங்காய் மிளகு கறி தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீடூஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.